எலிமினேஷன் சேம்பரோட கடைசி ஸ்மாக்டவுன்ல பல கிளாசிக்கான சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஃபைனலி அந்த மாஸ்க்டு மேன் யாருன்றதை அன்மாஸ்க் பண்ணியிருக்காங்க. நியூ சாம்பியன்ஸ் கிரவுன் ஆனதுலேருந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். சரிட்டு நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோ குழுமோம். ஸோ ஸ்மாக்டவுனோட ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ பேப்பரோட மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் அது போக டேட் அண்ட் டைம்லேருந்து நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணி ரீசெண்டாக நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்மாக்டவுன் கிக் ஆஃப் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ ஜே உசோ யாரோ மர்ம நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணி விட்டுறாங்க. அதனால ஒரு கன்கஷன் ஆகி ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE சீன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஜே உசோ வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்டரை நாங்கள் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் சூஸ் பண்ணுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தில் ஜேக்கப் ஃபர்ட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகிறாரு. ஜேக்கப் ஃபர்ட் என்ன சொல்கிறாருன்னா ஸோ ஸ்மாக்டவுனில் இதான் பொழப்பு. ஸோ ஸ்மாக்டவுனில் இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிக்காலிஸ் நீ எதுவுமே எடுத்துக்கிற மாட்டேங்கிறன்ற மாதிரி பயங்கரமாகவே கத்திட்டு கிடக்குறாரு. செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் உள்ள கண்டென்டர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதர்வைஸ் நம்மளுடைய எல்ஏ நைட் அண்ட் ஆல்சோ ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பேக்கப் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய ராண்டி ஆர்டன் இன்வால்வ் ஆகிறாரு. ஜியோ நியூவன்ஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதனால ஜியோ நியூவன்ஸ் கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த அட்டாக்கை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ராண்டி ஆர்டன் என்ன பண்ணிடுறாங்க, ஜியோ நியூவன்ஸ்க்கு ஒரு ஆர்கேஓ வந்து பார்த்தீங்கன்னா போட்டாரு. ஆர்கேஓ போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்டார் பயங்கரமாகவே இருந்திருக்கும். ஒன் லாஸ்ட் டைம் இதை எப்போ தாண்டா நடத்துவீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய அங்கிள் ஹவுடி வர்சஸ் சோலோ சிக்காவுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் அங்கிள் ஹவுடி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. மேட்ச்க்கு அப்புறமா அங்கிள் ஹவுடி என்ன பண்ணுறாருன்னா ஸோ இந்த லேம்பை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுக்கலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஃபேமிலி ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணி அந்த லேம்பை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் கைரி சேனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து டிஃபனி ஸ்டாட்டன் வின் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னா ஸோ நிக்காலிஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ லோகன் பாலுக்கும் நம்மளுடைய ஜேக்கப் ஃபர்ட்டுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வின் பண்ணுறவங்கள நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் ஆட் பண்ணி விடுறேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஒபாஃபெமே வர்சஸ் மிஸ்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இவங்களுக்கான செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் ஒபாஃபெமே ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. இதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல கார்மலைஸ் விட்ட சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து பார்த்தா போகுது. பட் இருந்தாலும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோற்று போய் கார்மலைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணிட்டாரு. அது போய் கிட் வில்சன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டூத் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்டூத் ஆப்லகோஸ் மாதிரியான பேக் ஸ்டேஜ் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இருக்காரு. ஜானி கர்கனவ் தாங்க ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி காட்டுற மாதிரி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மொக்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அந்த மாதிரி ஜோக்கத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இது சத்தியமாக எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. என்னடா ஸ்டோரி லைனுன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாடி கிரேஸ் வர்சஸ் நம்மளுடைய கேண்டிஸ் லேயருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் லேயர் ஜானி கர்கனை பார்த்து பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஜாடி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நம்மளுடைய நயஜெக்ஸ் ஸ்லாஷ் லெஜெண்ட் வர்சஸ் நம்மளுடைய ரியா ரிப்ளே யோஸ்கேக்கான டாக் டீம் மேட்ச். இந்த மேட்ச்சில் ஷாக்கிங்லி நம்மளுடைய நயஜெக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி நியூ விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நான் எலிமினேஷன் சேம்பர் ப்ரிவியூ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேபி டபுள் டியூட்டி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க எலிமினேஷன் சேம்பரும் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது போக சாம்பியன்ஷிப் கையில் இருந்திருந்தால் அவங்க 2 நைட்டும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ கண்ட சாம்பியன்ஷிப் கை மாறிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே 2 டியூட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்ளி ரியா ரிப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி ஆல்சோ நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக மெயின் ஈவெண்ட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சில. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபைங் மேட்ச். ஸோ நம்மளுடைய லோகன் பால் வர்சஸ் ஜேக்கப் ஃபர்ட்டுக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. ட்ரூ மெக்கின்டையர் ஹெல்ப் பண்ணி விட்டார். ட்ரூ மெக்கின்டையர் என்ன ஹெல்ப் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல ஜேக்கப் ஃபர்ட்டு அட்டாக் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் ஜெயிக்க வச்சுறாரு. நம்ம எல்லாம் தெரிஞ்சது இந்த இடத்துல ஜேக்கப் ஃபர்ட்டை வின் பண்ண வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேக்கப் ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் இன்டர்ஃபென்ஸ் பண்ண போகிறாரு. இன்டர்ஃபென்ஸ் பண்ண மட்டும் இல்லாமல் எல்லா கான்டென்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ண போகிறாரு. அண்ட் ஆல்சோ லேட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண போகிறாங்கன்ற நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அதர்வைஸ் இது ஒரு நல்ல மூவ் தான். மேட்ச்க்கு நடுவில் அந்த மாஸ்க் மேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல லோகன் பால் பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் மேன் கூட சண்டைக்கு போயிடுவார். சண்டைக்கு போனது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்மாஸ்க் பண்ணி விட்டுறாரு. அன்மாஸ்க் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா புது ரகமாக இருக்காரு. ஸோ யாரான்ற மாதிரி கேட்டுருக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து வரவர் தான். ஸோ டான் ஃபோரோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சித்ரால்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காரமா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது லேட்டரில் ஒரு ஃபியூடாக டெவலப் பண்ணுவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன் நான் அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சாரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். அந்த அப்டேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ண வேண்டியது
வெளியில் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா WWE என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரான்சன் ரீட் இன்ஜுரி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்டு மேன் ஸ்டோரி லைனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாமே இதாக தான் WWE தான் என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் ஸ்கிராப் அவுட் பண்ணிட்டு இருந்தால் ரெஸ்லர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு. அது போகவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. எலிமினேஷன் சேம்பரோட ப்ரிவியூ வீடியோ பார்த்துருங்க. ஸோ நான் என் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. இன்ஸ்டன்டாக வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க கைஸ். அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நாளைக்கு எலிமினேஷன் சேம்பரோட ஹைலைட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா நாளைக்கு எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கிறனால நான் போயிட்டு வர கொஞ்சம் 11 மணிக்கிட்ட ஆயிடும். அதுக்கப்புறம் நான் சேம்பர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போகிறதுக்கு ஒரு லேட் ஆயிடும். நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டாக கொடுத்துக்கிட்டே நீங்களும் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.